நான் சொல்லட்டுங்களேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டா. முருகானந்தம், 2005 கிரண் ரிஜிஜு வந்து கேட்டபோது அப்போது இருந்த அமைச்சர் பிரணாப் முகர்ஜி இல்லையா, அவர் தானே மேம் சொன்னீங்க, அவர் வந்து அனுமதி கொடுக்கல, அதனால அது தேடி புடிச்சு எடுத்துட்டாங்க மேடம், இல்ல தேடி புடிச்சு கொடுத்துட்டாங்க தெரியுது. சிம்பிளா சொல்றேன். சரி, கிரண் ரிஜிஜு என்ன நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரா? அவர் பிரசிடன்ட் அட்ரஸ் மேல பேசினாரா? நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரா? அவர் அன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாரு, ஒரு கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் போட்டிருப்பாரு, அவ்வளவுதான். அவர் வந்து ஒண்ணு நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராவெல்லாம் இல்ல. அன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜும் அத்வானியும் 100 தடவை எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டதா உங்க பதில் சொல்லுவாங்களா? இல்லைங்க, எதிர்க்கட்சி தலைவர் 100 தடவை சுஷ்மா ஸ்வராஜ். கொஞ்சம் இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சுஷ்மா ஸ்வராஜும் எல்கே அத்வானியும் 100 தடவை சைனாவை பத்தி பேசியிருக்காங்க, 100 தடவை பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பேசாம எல்லாம் இல்ல. ரெண்டாவது, கல்வான் பள்ளத்தாக்குல 22 ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் சைனாவுடைய அத்துமீறல்னால கொல்லப்பட்டதுக்கு நீங்க என்ன கிழிட்டீங்க, என்ன கலட்டிட்டீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏதோ பாகிஸ்தான் சிந்தூர் போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்றீங்களே பகல்காம்க்கு, ஏன் சைனா மேலேயே நீங்க அட்டாக் பண்ணல? 22 பேர் இந்திய ராணுவ வீரர்கள் தான் செத்தாங்க, ஏன் நீங்க போய் சைனாவை அட்டாக் பண்ணல? அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க? டிக்டாக்க தடை பண்ணீங்க. இதுதான் பெரிய ராஜதந்திரமா? இதுதான் வீராவசமா? நீங்க வந்து நேரு பத்தி பேசுறதுக்கு, இந்திரா காந்தியை பத்தி பேசுறதுக்கு, ராஜீவ் காந்தி பத்தி பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா, தகுதி இருக்கா உங்களுக்கு? பாகிஸ்தான 2ஆ பிரிச்சு ஒரு புதிய நாட்டை, பங்களாதேஷ்ங்கிற நாட்டை உருவாக்கி கொடுத்தவங்க அண்ணன் இந்திரா காந்தி. உங்களை மாதிரி வந்து சீனாங்கிற வார்த்தை இல்லாம ராஜ்நாத் சிங் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, விளக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கை, அந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டு போனவங்கல்ல இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் நேருவும். நீங்க எல்லாம் வந்து இதை பத்தி பேசவே கூடாது. கடைசி வரைக்கும் வந்து கந்தகாரம் நடந்ததை பத்தி பேசுறது பதில் சொல்ல மாட்டீங்க. கடைசி வரைக்கும் பாராளுமன்றத்தின் மீது வாஜ்பாய் மாட்டீங்க. காங்கிரஸ் மேல மட்டும் இல்லாத குற்றச்சாட்டை எல்லாம் தேடி தேடி எடுத்து அடிச்சு விடுவீங்க. அதுக்கு அவ்வளவு வாங்கியிருக்காங்க எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்க எல்லாம் சொல்றாங்க. யாருக்கு சொல்றா? ஒரு நாட்டினுடைய ராணுவத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதி என்னுடைய இதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. ஒரு அரசியல் முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காம தப்பி போட்டான்னு சொல்றாரு. அதை சொன்னா அதை பதில் சொல்றது துப்பு இல்ல. அதை கேள்வியை கேட்கக்கூடாது. அதை கேள்வியை கேட்க அது புக்கெல்லாம் பப்ளிஷ் ஆயிட்டு பெண்கள் போட்டுட்டாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கே தூக்கிட்டு வந்தார். ராகுல் காந்தி தனியா பிரிண்ட் பண்ணார். அதை பெண்கள் போட்டிருக்கிறதா அதை தான் கேரள அதை மேற்கோள் காட்டி தான் போட்டிருக்காங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுனா வேற யாருக்கு ஆதாரம் சொல்லணும்? அன்னைக்கு வந்து பொசிஷன் இருந்த ராணுவ தளபதி சொல்றாருங்க, வேற யாரு சொல்லணும்? வேற பிஜேபியுடைய ஊதுகோல் சொல்லணும், மோகன் பகவத் சொல்லணுமா? இல்ல இந்த இதுல காஷ்மீர் போய் கன்னியாகுமரி வரைக்கும் வெறுவாயவே மென்னிட்டு இருக்கிறாங்களே பிஜேபியோட மவுத் பீஸ், அவங்க சொல்லணுமா? யாருக்கு போராடினது, யாரு களத்துல இருந்தாங்களோ அவங்கதான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை உள்வாங்கி அதை வாங்கிட்டு பதில் சொல்றது உங்களுக்கு துப்பு இல்ல. அதை பண்ணிச்சா காங்கிரஸ், இதை பண்ணிச்சா காங்கிரஸ், நீங்க சீனாங்கிற பேர் கூட இல்லாம ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா ராஜ்நாத் சிங்? அந்த ஆவணம் தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிக்கத்தக்க ஆவணம், அது மாதிரி ஒரு கண்டன அறிக்கை உலகத்தில் எவருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு பொறிமணித்தருக்கு கூட ஆகாதுங்க இந்த பேப்பர். அதுதான் வந்து 22 ராணுவ வீரர்கள் பலியானதுக்கு நீங்க தெரிவித்த கண்டனம். அந்த கல்வெட்டுதான் ஆவணமா இருக்குது. நீங்க எல்லாம் வந்து இதை பத்தி பேசுறீங்க. ரெண்டாவது வந்து இவங்க ராஜீவ் காந்தியோடைய மனைவிக்கும் மக்களுக்கும் எஸ்டிசி பாதுகாப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி வெறும் வாய்ந்த வட சுத்தம் கிடையாது. இந்தியாவுக்காக 2 உயிர்களை தியாகம் செய்த குடும்பம் அது. உங்களை மாதிரி உங்க நாய் கூட இந்தியாவுக்காக சத்தம் கிடையாது. RS நாய் கூட இந்தியாவுக்காக சத்தது கிடையாது. பிஜேபிக்கார வீட்டு நாய் கூட இந்தியாவுக்காக சத்தம் இருக்காது. அவங்க 2 உயிர்கள் பலியிட்ட குடும்பம் அது. உங்களை மாதிரி வெறுவாயெல்லாம் பேசிட்டு இருக்கல. இந்தியாவில் ஒருமைப்பாட்டுக்காக இறையாண்மைக்காகவும் தங்கள் உயிர்களை பலியிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க. உங்களை மாதிரி வாயில வெறுவாயில வட சுட்டுட்டு போனவங்க கிடையாது. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு தந்திருந்தா தரப்படும். அந்த இந்த பாதுகாப்பு இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்தியாவுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான ஆதரவு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அது வேற பிரச்சனை. அதுக்குள்ள பேசினா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது வரும். ஏன் வாஜ்பாய் ஃபேமிலி கொடுக்கப்படலையா பாதுகாப்பு? ஏன் மற்ற தலைவர்களுடைய ஃபேமிலிக்கு இன்னைக்கும் கூட கூட்டணி இருக்கிறாரு தேவகவுடா, அவருடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படலையா? எல்லா முன்னாள் பிரதமர்களுடைய இதுக்கும் வந்து பாதுகாப்பு, குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இது புரோட்டோகால்.
ஓகே. உங்களுக்கு குடும்பம் இல்ல, நீங்க வேணா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கிறாங்க வேணா பிரதமருக்கு. மற்றவங்க குடும்பம் இருக்கு, அதனால பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது என்ன பெரிய இதை கண்டுட்டீங்க நீங்க? முருகானந்தம், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் சம்பந்தமாக இவர் பேச வேண்டாம், இது ரிவ்யூல இருக்குன்ட்டு திரும்ப திரும்ப நாடாளுமன்றத்தினுடைய அவையில் பேசியது யாருன்னா பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் அண்ட் மைனாரிட்டி மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு தான் பேசினாரே தவிர ஹானரபிள் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இது பத்தி ஒன்னும் பெரிதாக யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த அமைச்சர் எந்த பதிலும் இதில் பெரிய அளவில் ஒன்னும் சொல்லவே இல்லையே. என்ன காரணம்? அது என்ன காரணம்னா ராஜ்நாத் சிங், எங்க ராஜ்நாத் சிங் வந்து கல்வான் அட்டாக் நடந்ததுக்கான பதில அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே தெரியுது. அவருடைய வீரமும் வீராதி வீரர்களும் தெரியுமே. அவர் வந்து சீனாங்கிற பேரே இல்லாம வந்து கட்ட நரிக்க கொடுத்த வீரர் இல்லையா அவரு. அதனால வந்து அப்ப அந்த 22 பேர் வந்து தானா வானத்துல இடிச்சு விழுந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ராணுவ வீரர்கள் சீனாவுடைய தாக்குதல் அத்துமீறிய தாக்குதல் உயிர் வந்தாங்க. அவங்க சீனாங்கிற பேர் இல்லாம ஒரு கண்ட அறிக்கை வருதுங்க. பாகிஸ்தான் வாய் காது வரைக்கும் போகுங்க, சீனா வாய் நாக்கு எழுத மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்போ நீங்க வந்து நேருவை பத்தி பேசுறீங்க, நாங்க சீனாவோட வாரம் நடத்தணும், பாகிஸ்தானோட வாரம் நடத்தணும். உங்களை மாதிரி வந்து 3 நாள் வாரம் எல்லாம் கிடையாது. பேர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நாங்க ஏன் சொல்ல மாட்டோம்? எங்களுக்கு என்ன வேண்டியது? சைனா சொல்றது எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க எங்க சைனாவோட காங்கிரஸ் மாதிரி மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு சைனாவுக்கு வந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கோமா? சைனாவுடைய பிரதிநிதிகள், சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரதிநிதிகள், RSS பிரதிநிதிகளை சந்திக்கிறாங்க. RSS இந்தியாவுல வந்து அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய அரசாங்கத்தோட அமைப்பு RSS பிரதிநிதிகள் எதுக்குள்ள போய் சீன கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகளை சந்திக்கணும்? ஏன் சந்திக்கிறீங்க நீங்க? ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அவரு ஃபாரின் டெலிகேட் சந்திக்க கூடாது. ஆனா எந்த விதமான ராகுல் காந்தி போய் என்ன பேசுறாரு சொல்லுங்க. சைனாக்கு எதிரிகள் நீங்கள், அவர் கூட போயிட்டு என்ன ரகசிய ஒப்பந்தம் போட்டு என்ன பேசிட்டு வந்தீங்க? அடுத்தவர் சொல்றாரு பாஜக உயிரை யார் கொடுத்தாங்கன்னு கேக்குறாரு. இதை எப்படி பேசுறது? இருங்க அவங்க இருங்க அவர் பேசி முடிச்சிட்டாரு, நான் பேசுறேன். இல்ல பேசுறப்ப நீங்க குறுக்க பேசுறீங்க. நீங்க RSS பிரதிநிதிகள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகளோடு எடுத்தீங்க பேசுறாங்க. ஓகே, அவருக்கு அந்த அத்தாரிட்டி யாருக்கு கொடுத்தது? ஓகே ஓகே ஓகே. என்ன ஒரே விஷயம், இவங்களுடைய வேலை பிரதான போய் RSS வேலை பிரதான போய் இதுல குற்றம் சாட்டப்பட்டிருந்த கந்தகார் விமான கடத்தல் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கைதை போய் பார்த்து பேசலாம். அதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. அந்த அயோத்தி தளத்தையும் பேசப்பட்டியின் பெயரால் செய்கின்ற லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபாரின் டெலிகேட்டை சந்திக்க கூடாது. எந்த மட்டமான ஆர்குமெண்டா இருக்குது? வெக்கமான இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு ஆர்குமெண்ட், வெக்கப்படுறது, துப்பு கட்டது, இதை பத்தி எல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து பேசவே கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தவங்க சொன்னாங்க ஏகப்பட்ட உயிர்களை வந்து சார் அவர் நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க பேசுறாங்க கேட்டுருங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர் ஒரு ஃபாரின் டெலிகேட் சந்திக்க கூடாது, அவங்க சதி செய்யறாங்க. பேசுறதுக்கு நீங்க ஃபாரின் டெலிகேட் எதிர்கட்சியில் தலைவராக இருக்கும்போது நீங்க சந்திச்சது இல்லையா? வாஜ்பாய் சந்திச்சது இல்லையா? சுஷ்மா ஸ்வராஜ் சந்திச்சது இல்லையா? அத்வானி சந்திச்சது இல்லையா? எப்போது மரபு பாராளுமன்றத்தினுடைய ஐநா சபையினுடைய கூட்டத்திற்கு எதிர்கட்சி தலைவராக அந்த வாஜ்பாய் அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஏன் நாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்தப்போ ஸ்ரீலங்காவுக்கான டெலிகேஷனை வந்து தலைமை வாங்கி வழிநடத்திட்டு போனவங்க சுஷ்மா ஸ்வராஜ். அப்படியெல்லாம் பார்க்கல, தான் பார்த்தோம். இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவரோட வாய் அடைச்சு பேசிக்கலாம் இல்ல. நாங்க இந்தியாவில் வரும்போது எல்லாரும் ஒரு விட்ட குரலை பேசணும், ஒரு விட்ட ஒரு முகத்தை தான் உலகத்துக்கு சொல்ல வேண்டும்ங்கிறத தெளிவாக இருந்தோம். நீங்க தான் வந்து இவ்வளவு மட்டமா வந்து இறங்கி ஒரு எதிர்கட்சி தலைவருடைய குரல்களை நிறுத்திக்கிட்டு, ஜனநாயகத்துடைய குரல்களை நிறுத்திக்கிட்டு வெறுமனே வந்து சுய அறிக்கை பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க கிடையாது. நாகரிகமா பேசுறீங்க. நன்றி 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 நன்றி.